நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு பயான். இது மஸ்ஜிது நபவியில் நடக்கக்கூடிய ஒரு பயான். இந்த பயானில் பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு எங்களை பார்த்து உரை நிகழ்த்தினார்கள். இந்த உரையை கேட்ட நாங்கள் அழுதுவிட்டோம், எங்கள் உள்ளங்கள் துக்கத்தால் கலங்கிவிட்டது. அதாவது அல்லாவை குறித்து தக்வாவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் பண்ணுறாங்க. அந்த பயான் எப்போ நடந்ததுன்னு சஹாபாக்கள் குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறுதி, அதாவது ஹஜ்ஜத்துல் விதாவுக்கும் அப்புறம் அந்த மதீனாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ தொழுகை நடத்திட்டு, அதாவது பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு எங்களை பார்த்து உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை அவ்வளோ உருக்கமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு உரை உருக்கமாக இருந்திருக்குன்னா அதை கேட்ட சஹாபாக்கள் அழுது விட்டார்கள். எங்கள் உள்ளங்கள் துக்கத்தால் கலங்கிவிட்டது. ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி விருப்பத்தை தெரிவிப்பது போல் நாங்கள் உணர்ந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏதோ எங்களை விட்டு பிரிவதை போன்று நாங்கள் நினச்சோம். அந்த அளவுக்கு அந்த உரை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் உங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துங்க, தக்வாவை மேற்கொள்ளுங்க. எனக்கு பின் ஆட்சியாளர்களுக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசியத் செய்கிறேன். அது ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பின் உயிரோடு இருப்பவர் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என் வழிமுறையையும் என்னை பின்பற்றி நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்ற கலீஃபாக்களின் வழிமுறையையும் பற்றி பிடித்து கொள்ளவும் அதை பலமாக பிடித்து கொள்ளவும் விட்டுவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தீனுடைய விஷயத்தில் புதிய செயல்களை உருவாக்கி விட வேண்டாம். புதிய செயல்கள் பிதஅத் ஆகும், பிதஅத்துகள் வழிகேடாகும், வழிகேடுகள் நரகத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தௌஹீத் மேடைகளில் பார்த்திங்கன்னா இந்த வாசகம் பிரபலமாக சொல்லப்படும். ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர் குல்லு முஹதஸத்தின் பிதா குல்லு பிதத்தின் ஜலாலா குல்லு ஜலாலத்தின் ஃபின்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹதீஸ் அது ஒரு துர்க்கு. அந்த வாசகம் ஒரு பிட்டு தான். அதோடைய முழு ஹதீஸு தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா அபூ தாவூதில் 4607 அப்புறம் செய்தியாகவும், அப்புறம் திருமிதியில் 2676 செய்தியாகவும், இப்னு மாஜால 42வது ஹதீஸாகவும், நசையில் 1579வது ஹதீஸாகவும் இது இருக்குது. இது சையான ஹதீஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸ் அதான் இந்த எந்த அளவுக்கு முக்கியம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் உபதேசம் பண்ணால் எப்படி இருக்கும். நம்மளை மாதிரி ஒன்றுத்துக்கும் ஆகாத ஆளே இறுதி காலத்தில் ஒழுங்காக பேசுவோம். வாழ்க்கை பூரா தெளிவாக பேசியிருக்க மாட்டோம். ஆனால் மரண தருவாயில் உருப்படியாக பேசுவோம். ஆனால் வாழ்க்கை பூரா தெளிவாக பேசினவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண காலத்தில் எப்படிப்பட்ட பேச்சு பேசியிருப்பாங்க. அப்போ அந்த உபதேசம் பாருங்கள், எது இந்த உம்மத்துடைய வெற்றிக்கு தேவையானதோ, எது இந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையானதோ அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறாங்க. முதல் விஷயம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு சின்சியராக இருங்க, அல்லாஹ்விடத்தில் தக்வாவை மேற்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிறகு ஆட்சியாளருக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசியத் செய்கிறேங்கிறாங்க. இப்போ இஸ்லாத்தில் அரசியலுக்கு ஒரு பங்களிப்பே கிடையாது, அது நாம் படைக்கப்பட்டது மறுமைக்காக அப்படின்னு சொல்லி இந்த பெரும்பான்மையான ஒரு சிந்தனை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய கவனம் எல்லாமே சடங்குகளில் தான் இருக்கணும், சடங்குகள் சரியான முறையில் செய்யணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம், தொழுகை என்னுடைய நபி வழி தொழுகையை நீங்கள் தொழுவுங்க, எப்படியாவது மாற்றி தொழுதுறாதீங்க, கொஞ்சமாவது நீங்கள் மாற்றி தொழுதிங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, அது பிதத்தில் வந்துருங்கிறாங்க. இதெல்லாம் பிதத்தே கிடையாது. ஒரு விஷயம் ஒரு கம்மியான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் ஒரு மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சமுதாயத்தில் நாம் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் வெறுப்பையும் விதைச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது மதீனாவாசிகளுக்கா இல்லை நம்ம எல்லாருக்குமேவா, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு உபதேசம். என்ன மாதிரியான உபதேசம், நான் அல்லாஹ்வை உங்களுக்கு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு பின் ஆட்சியாளர்களுக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசியத் செய்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க, அது ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஹதீஸுடைய வெயிட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அது கடைசியாக வரும். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில்
இந்த உபதேசத்தை வந்து மக்கள் வந்து வயலேட் பண்ணுவாங்க. காரியாக்கள் இந்த உபதேசத்தை வயலேட் பண்ணுவாங்க. அப்போ இதை உபதேசத்தை வயலேட் பண்ணதுனால தான் நிறைய ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் நடந்தது, கிலாஃபத்தும் வீழ்ந்தது, நாசமாக போய் நின்னோம் நம்ம எல்லாருமே. இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு குடியுரிமை மாதிரியான ஒரு சாதாரண ஒரு உரிமை கூட நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பின் உயிரோடு இருப்பவர் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பார், அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறாங்க. அப்போது இது எப்போ செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என் வழிமுறையையும் என்னை பின்பற்றி நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்ற, அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராஷிதீன வல் மஹதீனன் அப்படின்னு வரும். ராஷிதுனா வெற்றி பெற்றவர்கள், வெற்றினா எந்த வெற்றி? மறுமை வெற்றி, சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்ட வெற்றி. அடுத்தது மஹதி, மஹதினா என்ன? நேர்வழி காட்டப்பெற்றவர். அப்போ ராஷின வல் மஹதீன அப்படின்னு வரும். அப்போது நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்ற கலீஃபாக்களின் வழிமுறையை பற்றி பிடித்து கொள்ளவும் அதை பலமாக பிடித்து கொள்ளவும் விட்டுவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த கருத்து வேறுபாடு எப்போ வரும்னு சொன்னாங்க? கலீஃபாக்கள் காலகட்டத்திற்கு பிறகு. அப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் உயிரோடு இருந்தால், யாரை பார்த்து சொல்கிறாங்க? இது சஹாபாக்களை குறிக்கும். இந்த சஹாபாக்கள் யார்? உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் சில காலம், நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்த ஒரு நபி தோழர்களில் ஒருத்தர். கர்பலா நிகழ்வு எல்லாமே அட்டன் பண்ண ஒருத்தர். அப்போ அந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற உபதேசம் இதில் கவர் ஆகுது. அப்போ ரசூல்லா என்ன சொன்ன, அதாவது கலீஃபாக்கள் 4 பேருடைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும், குலஃபாய ராஷிதீன்களுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கலீஃபாக்கள் இருந்தாங்க. பிரச்சனைகள் வந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் சமாளிக்கிறதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருந்தாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் சில சஹாபாக்கள் மட்டுமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர். மன்னராட்சி சரியா தப்பா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது சரியா தப்பா, இப்னு உமர் செஞ்சது சரியா தப்பா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கர்பலா கிளம்பி போனது சரியா தப்பா, இவர் கிளம்பி போகிறாரு, இப்னு அப்பாஸ் தடுக்கிறாங்க, இப்னு உமர் தடுக்கிறாங்க. அப்போ யாருடைய ஸ்டாண்டு சரி? அப்துல்லா இப்னு சுபைர் மக்காவில் வந்து அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அவருடைய ஸ்டாண்டு சரியா இல்லையா? குழப்பிடும். இப்னு உமர் சொல்கிறாரு யசீதுக்கு வந்து பையத் செய்யுங்க அப்படின்ட்டு. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும். அப்போது எப்படி நடக்கணுங்கிற அந்த உபதேசத்தை 60 வருடம் கழித்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா 30 வருடம் கழித்து அது வருது. எது? ஒரு கருப்பு நிற அடிமையை வந்து உங்களுக்கு அமீரா நியமித்தாலும் நீங்கள் ஒழுங்காக நடங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் அந்த உபதேசத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு தீமையை வந்து சந்திக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு காலகட்டம், அடுத்து 30 வருஷம் கழிஞ்சு இந்த பிரச்சனை வந்து தலை தூக்குது. எந்த பிரச்சனை? கலீஃபா, அதாவது ஏராளமான கருத்து வேறுபாடுகள், பலதரப்பட்ட ஸ்டாண்டு அதில் வருது. அப்போ வந்து சொல்கிறாங்க, என் வழிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? கலீஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த கலீஃபான்னு பார்த்தீங்கன்னா 4 கலீஃபாக்கள் தான் இந்த உம்மத்தில் இஜ்மா ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 கலீஃபாக்களுடைய தான் யார்? குலஃபாயே ராஷிதீன்கள். இதில் மாற்று கருத்து சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் கிடையவே கிடையாது. ஷியா முஸ்லீம்களில் வேணால் பெரும்பான்மையான மக்கள் வந்து இதை ஏற்கிறது இல்லை. ஆனால் சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் இந்த 4 பேர்கள் மட்டும்தான் குலஃபாய் ராஷிதீன்கள். கூடுதலாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா யாரை? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து குலஃபாய் ராஷிதீன் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் ஏகமனதாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாய ராஷித் கிடையாது. அவருடைய சுன்னத்து மார்க்கத்தில் ஆதாரமாக ஆகாது, அவருடைய வழிமுறை பின்பற்றத்தக்கது கிடையாதுங்கிறது. ஏன்னா அவருடைய அந்த வழிமுறையை தான் இன்றைக்கி வந்து சவுதி அத்தாரிட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க.
இந்த மன்னராட்சி போன்ற அந்த இதுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து ஆதாரமாக காட்டுறாங்க. அது தவறான ஒரு விஷயங்கள், அதாவது பொருளாதாரத்தை வந்து தவறாக கையாள்வதும், ஆட்சி வந்து வாரிசு முறை ஆட்சி வந்து சரி அனுமதிக்கப்படுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முஆவியர்களுடைய அந்த சுன்னத்தை வந்து காட்டுறாங்க. அப்போ இங்கே இந்த உபதேசத்தை தான் மைண்டில் வச்சுங்க. பின்னாடி அந்த சம்பவம் பார்க்கும்போது அதில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்ஷால்லா அந்த இடத்துல நம்ம விரிவாக பார்ப்போம். இது ஒரு முக்கியமான உபதேசம், ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உபதேசம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது.